ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா பார்த்தாலே தெரியும் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். நாங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லை, வெளியிலையும் போகிறோம். இந்த ஆந்திரா மெஸ் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வீடியோவில் பார்த்துருந்தேன், நல்ல ரிவ்யூ வந்துருந்தது. சரி இந்த சைட் போகிறோம், இங்கே சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். வைங்க ஓகே, நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஆந்திரா ஸ்பெஷல் மீல்ஸ் ஆர்டர் போட்டுட்டோம். அப்புறம் நார்மல் மீல்ஸ் ஒன்று, இது என்னமோ பன்னீர் டிக்கா பிரியாணின்னு சொன்னாங்க. வந்தாங்க. இது அப்போலோ பன்னீரா, பார்க்கவே நல்லா காரசாரமாக இருக்குது. வெண்டைக்காய் ஃப்ரைன்னு நினைக்கிறேன். அப்புறம் சாம்பார், அப்புறம் ரசம், அப்புறம் பருப்பு. இது ஏதோ கத்திரிக்காய் போட்டு ஏதோ மோர் குழம்பு மாதிரி தெரியுது. அப்புறம் ஒரு வெரைட்டி ரைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் பஜ்ஜி, அப்புறம் சப்பாத்திக்கு குருமா, அப்புறம் ஆனியன் ரைத்தா. அப்புறம் மீல்ஸ் அன்லிமிட்டட் தான், ரைஸ் எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம். ஒரு கப்பு ரைஸு. நெய் கொண்டா நெய் பார்த்திங்கன்னா ஒரு வாளியிலே கொடுத்துட்றாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பிடிக்கும். கொண்டா பருப்பு பொடி என்ன கொண்டுட்டு வரலையே, ஆந்திரா அந்த பொடி தானே ஃபேமஸ்ஸு. ஓகே, அது வரட்டும். வந்தோடனே நெய் ஊற்றி சாப்பிடுவோம். பாப்பா அதுக்கிட்ட குலோப்ஜானை கம்ப்ளீட் பண்ணிடுவாப்புல இருக்கு. பாப்பா ஃபஸ்ட்டுக்கு பசி வந்துருச்சு, அவளுக்கு பிரியாணி கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு பொடி தான் ட்ரை பண்ண போகிறோம். நெய் வேணுங்கிறத எடுத்துக்கலாம் போல இருக்கு, தீர்ந்தாலும் கேட்கலாம் அப்படின்னாங்க. இந்த பருப்பு பொடி இந்த கானில் போடுவாங்கள்ல, அந்த மசாலா வாசம் வருது. இதுதானே சாம்பார், 2-3 இது இருக்கு. இதுதான் சாம்பார். பருப்பு பப்பு ஆந்திரா பருப்பு இருக்குல்ல, அது பருப்பு நல்லா இருக்கு. அப்லோட் பண்ணிருந்தாங்களா, அதை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவோம். ஃப்ரைட் ரைஸ் வாங்கி இது சைடு தான் சாப்பிட்டோம். பெரிய ரிவ்யூவர் சொல்கிறாங்க, கேட்டுக்கோங்க. இதுதான் சாம்பார் பிள்ளை. சாம்பார் இல்லை, ரசம் ஊற்றிட்டேன், சாரி. சாம்பார் சாப்பிட்ற ரசம். இதுதான் சாம்பார். அப்படி ஒன்றும் காரமாலாம் இல்லை. ரசம் பார்ப்போம். ரசம் கொஞ்சம் புளிப்பா சுள்ளுன்னு நல்லாயிருக்கு. தொக்கு பிரியாணின்னு சொன்னாங்க, தொக்கு மாதிரி இருக்கும்போல இருக்கு. இதுலேயும் பன்னீர் போட்டிருக்காங்க. ஒரு மசாலா பிசைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். வெண்டைக்காய் ஃப்ரை இல்லை, இது கோவக்காய் ஃப்ரை. நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமே நம்ம வெளியில் போகிற வீடியோ எடுக்கலாம். ஓகே, நம்ம நூற்றாண்டு பூங்காவுக்கு வந்தாச்சு. வாங்க சுற்றி பார்ப்போம். நல்லா இருக்கு, தனித்தனியாக எடுக்கிறது நல்லா இருக்கு. ட்ரெயினுக்கு எடுக்கலாம், வா. சரி வாங்க போகலாம் வாங்க. சரி போ சரி போகலாம். ஆஹா, ஸ்டார்டிங்கில் ட்ரெயினை பார்த்துட்டாலே கண்டிப்பாக ஏற்றி விடுறேன் ட்ரெயினில். ஏன் அழுறதுக்கு? மற்றதை பார்த்துட்டு தானே போகணும், எடுத்தோடனே நம்ம ட்ரெயின் போக முடியுமா? சூப்பராக இருக்குல்ல, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா பார்க்கவே நல்லா க்ரீனரியாக நல்லா இருக்குது. ஜிப்லைன் மெயின்டெனன்ஸில் இருக்குன்னு நம்ம வந்த நேரம். ஜிப்லைன் மெயின்டெனன்ஸில் இருக்குன்ட்டாங்க. ஓ சூப்பராக இருக்குது, நிறைய செடிங்க. இது கரும்புன்றா. பார்த்து ஆட்டோமேட்டிக் சூப்பராக இருக்குது. குளிருது. இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாரு முனிஷ், என் டான்ஸ் ஆடலாம். இரு ரிட்டன் வரையில் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுப்போம். சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும் எடுக்கணும்னு தோணுது. ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுது. இந்த இடம்லாம் நல்லா இருக்குல்ல, அதோட சவுண்டு இங்கே கேட்குது பாருங்க. ஐ திங்க் இதை பார்க்கணுமா?
இதுக்கும் இதுதான் டிக்கெட்டு. ஆமாம் ஒரு டாய் ட்ரெயின் எங்கே இருக்குன்னு பாரு. தண்ணி அடிக்குது பாரு. அதான் போலாம் அப்போ. பாப்பாவுக்கு ஒரே ஹாப்பி தான். அழகாக இருக்கு. டீ காஃபி எல்லாம் காஃபி குடிக்கிறதெல்லாம் இங்கே இருக்கு. அந்த சைடு போனால் தான் இருக்கும் போல இருக்கு. சூப்பராக இருக்கு. என்ன பயமா இருக்கு? தண்ணி தான். சூப்பராக இருக்கு. பாப்பாவை பாரு. தண்ணி நிறைய அடிக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை தடவை போனாலும் பாப்பாக்கு ஆசை விடல. இதோட 4-5 தடவை போயிட்டா. காஃபி சூப்பராக இருக்குது. சுட சுட ட்ரெயின் ஏறி உட்காந்துட்டா. ஹாய் சொல்கிறியா? ஹாய் சொல். பயப்படக்கூடாது. ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு ரவுண்டு வந்து விடுவாங்க. அவ்வளோதான். சும்மா வாடி. ஓகே ஓகே ஓகே. பாருங்க ஒரே குதி. பார்த்து குதி. பார்த்து பார்த்து. அந்த பாட்டை இதை வந்து டான்ஸ் ஆடிட்டே குதி. அது குதிக்கட்டும். அவன் நல்லா குதிக்கட்டும். எவ்வளோ நேரம் குதிக்கிறாரோ அவ்வளோ நேரம் குதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் வந்து பிடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆகும்ல இருக்குது. ஏற்கனவே லேட் ஆகிடுச்சி. மணி ஆகுது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வந்து இந்த பூங்காவுக்கு வந்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறது ஒன்றே என்ன தெரியுமா, டிக்கெட் வந்து ஒன்றொன்றுக்கு வாங்குறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கமெண்ட் தான் தெரியுது. மொத்தமாக ஒரு ரேட் போட்டு ஒரு இடத்துல ஒரே என்ட்ரி டிக்கெட்டாக வாங்கினாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. மிச்சதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. ஓகே பாய்.